வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குருவிக்குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் மெந்துளு பப்பு. நம்ம ஊரில் பருப்பு வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு வெந்தய குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு அரை கப்பு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், தாளிப்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் பெருங்காயம், வெந்தயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். இந்த பருப்பு வறுபட்டு வரும்போது இந்த வெந்தயம் அந்த பருப்போட வாசனையே சூப்பராக இருக்குங்க. பருப்பு நல்லா செவந்து வந்ததும் எடுத்து வச்ச வெங்காயத்தையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச புளியும் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றி ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இதை ஒரு சட்டியில் மாற்றி கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பருப்பு குழம்பை தாளிச்சிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். இது நானே செஞ்ச தாளிப்பு வடகங்க. சாம்பார், கீரை கடையல் எல்லாத்துக்குமே இதை போட்டு தாளித்தா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போன வருஷம் செஞ்சது, இவ்வளோ தான் இருக்குது. இதை நான் திரும்பவும் செய்ய போகிறேன். உங்களுக்கு இந்த வடகம் எப்படி செய்யறதுன்னு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன்.
இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான கமகமன் வாசனையோட ஆந்திரா ஸ்பெஷல் மெntulu பப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு, கேழ்வரகு களிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குருவி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.